எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு புதுசாக ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். திருச்செந்தூருக்கு வருஷந்தோறும் போயிட்டு தான் இருப்போம். ஆனால் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தடவையும் நான் திருச்செந்தூர் போகும்போது ப்ரைவேட்டாக இருக்கிற லாட்ஜில் ரூம் போட்டு தங்குறது பழக்கம். குறைஞ்சது எனக்கு ஒரு 3500 ரூபாயிலிருந்து 5000 ரூபா வரைக்கும் செலவாகும் தங்குறதுக்கு மட்டும். இந்த டைம் நான் திருச்செந்தூரில் புதுசாக கட்டியிருக்கிற நிறைய விடுதிகள் இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று ஆன்லைனில் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி புக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம அப்படி புக் பண்ண ஒரு ரூம் தான். ஆனால் எனக்கு ஏசி ரூம் கிடைச்சது என்னமோ 2 ஃபேன் இருக்கிற இந்த ரூம் தான். நான் எப்படி இருக்கோ அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில தான் போனேன். ஆனால் உண்மையிலங்க ரூமை பார்த்தீங்களா, எவ்வளோ நீட்டாக சுத்தமாக அழகாக இருந்தது. புதுசாக கட்டியிருக்க பில்டிங்கிறனால அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் போகிற பக்தர்கள் இதை சிறப்பாக பயன்படுத்தினா நல்லாயிருக்கும். எல்லா வசதியுமே அங்கே நல்லாவே இருந்தது. நாங்கள் 4 பேர், ஆனால் 2 பேர் தங்குற ரூமை தான் புக் பண்ணியிருந்தேன். 550 ரூபா மட்டும்தான் என்னோட செலவு. சரி, அங்கே நாங்கள் சனிக்கிழமையே போயிட்டோம். சனிக்கிழமை போய் காலையிலே ஒரு 7:30 ரூமுக்கே போயிட்டோம். அன்னைக்கே கண்டிப்பாக நம்ம சாமியை கும்பிட்டுடணும், ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். அதனால் சனிக்கிழமை ஃபுல்லும் நாங்கள் கோயிலில் போய் முருகரை தரிசிக்கிறதுக்காக உள்ளே போனோம். கிட்டத்தட்ட சனிக்கிழமையே நாங்கள் உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்கு கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஆச்சு முருகனை சந்திக்கிறதுக்கு. ஸோ இது நீங்கள் இப்போ பார்க்குறது ஞாயிற்றுக்கிழமை காலையிலே ஒரு 6:45 7 மணிக்கெல்லாம் நாங்கள் ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு ஒரு தடவை கோயிலை சுற்றி வந்துட்டு நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் போகணும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு 7:30 இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டைமு கூட்டத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். நமக்கு பின்னாடி இருக்கிற அந்த இடத்து வழியாக தான் அந்த 100 ரூபா டிக்கெட்டுக்கு போகிற கவுண்டரு. அது பார்த்திங்கன்னா எல்லா இடமும் ஃபுல்லாக இருந்தது. இதே நாங்கள் சனிக்கிழமை போகும்போது இந்த இடம் ஃப்ரீயாக இருக்கும்போது கூட நாங்கள் உள்ளே போயிட்டு வெளியே வர கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஆச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இங்கேவே கூட்டம் பயங்கர கூட்டமாக இருந்தது காலையிலே 7:30 ஞாயிற்றுக்கிழமையில். சரி, ஓகே, பக்தர்கள் முருகரை சந்திக்க அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க, எவ்வளோ நேரம்னாலும் காத்திருக்க ரெடியாக இருக்காங்க. சரி, நாங்கள் அதை அப்படி பார்த்துக்கிட்டே சுற்றி பார்க்குறதுக்காக அப்படி கோயிலை சுற்றி போனோம். கண்ணுக்கு எட்டின இடம் வரைக்கும் எங்கே பார்த்தாலும் புதுசாக பில்டிங் கட்டி போட்டிருக்காங்க. எல்லாமே 2 பே பண்ணி நம்ம தங்குற மாதிரி தான் இருந்தது. இப்போ என்னவோ கோயிலை சுற்றி பார்க்கும்போது ரொம்ப சுத்தமாக நல்லா இருக்கிற மாதிரி தான் இருந்தது. என்ன, நம்ம ரொம்ப தூரம் நடக்க வேண்டியிருந்தது. பரவாயில்ல, நம்ம ஏஜுக்கு நம்ம நடக்கலாம் அப்படின்னு நடந்து பார்த்துக்கிட்டே போகணும். இந்த இடத்துல எனக்கு ஒரு பெரிய வருத்தம் இருக்குங்க. இதுக்கு முன்னாடி நான் கோயிலுக்கு போனோம்னா இந்த வாசல் வழியாக உள்ளே போயிட்டு இதில் ஒரு கொடிமரம் இருக்கும். எல்லாருக்கும் தெரியும், திருச்செந்தூருக்கு போன அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதில் ஒரு பெரிய கொடிமரம் இருக்கும். அந்த கொடிமரத்துக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம உள்ளே பார்த்தோம்னா அப்படியே முருகர் நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரி, அவர் தெரிகிறாரோ இல்லையோ, ஆனால் நமக்கு தெரிகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த ஃபீலே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதிலிருந்தே சாமியை கும்பிட்டுட்டு வர்ற பழக்கம் எனக்கு ரொம்ப நாள் அதுதாங்க. உள்ள லைனில் நின்று போக நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். அதனால் அதிலிருந்தே சாமியை கும்பிட்டுட்டு வந்த காலங்கள் உண்டு. இப்போ பார்த்திங்கன்னா அது என்னமோ ஜெயிலு மாதிரி சுற்றி அடைச்சி வச்சுருக்குறாங்க. இப்போ இந்த கோயில்கள்லாம் கவர்மெண்ட்டுக்கு பணம் சம்பாதிக்கிற ஒரு இடமா மாறிட்டுன்னு எனக்கு என்னமோ தோணுது. இப்போ பில்டிங் நிறைய கட்டிட்டாங்க, அதில் 2 வருது. சாமி கும்பிட போகிறவங்ககிட்டே 100 ரூபா 200 ரூபான்னு என்ன செய்கிறாங்க, டிக்கெட் போட்டு வசூல் பண்ணுறாங்க. சரி, பரவாயில்ல, அதாவது நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் சாமி கும்பிட முடியுதான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் முடியல. 5 மணி நேரம் 6 மணி நேரம் மினிமம் நம்ம வெயிட் பண்ணி தான் கும்பிட வேண்டியிருக்கு. பரவாயில்ல, முருகன் நமக்கு அந்த பொறுமையை தந்துட்டு தான் இருக்கிறாரு. நம்மளும் லைனில் நின்று பொறுமையாக சாமியை கும்பிட்டுட்டு தான் வரோம். ஸோ சுற்றி நாங்கள் அப்படியே பார்த்தோம். நாங்கள் சுற்றி நடந்ததில் சின்ன பையனுக்கு காலெலாம் வலிக்கப்பான்னா சரின்னு ஒரு இடத்துல உட்காந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் நாங்கள் திருச்செந்தூர்லேருந்து கிளம்பினோம். நாங்கள் ஏற்கனவே சனிக்கிழமை உள்ளே போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டோம். பையனுக்கு நேரே வீட்டுக்கோ, நாங்கள் ஆக்சுவலாக போனது இன்னொரு கோயில் குடைவிழா பார்க்கத்தான். உடனே போக விரும்பலை, அங்கே 12 மணிக்கு தான் பூஜை. சரி, அதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கிற வேறு ஏதாவது ஒரு பீச்சுக்கு போகும் அப்படின்னு உடனே எப்போவுமே வழக்கமாக நாங்கள் திருச்செந்தூர்லேருந்து ஒவரி ரூட்டு போவோம். அந்த இடத்துல கொஞ்சம் மணப்பாடு இந்த மாதிரியான ஏரியாக்கள் இருக்குது. அதுவும் பீச் எல்லாமே நல்லாயிருக்கும். எப்போவும் அங்கேயே போகிறோம். வேறு பிளேஸ் போவோம்னு சொன்னனால ஆப்போசிட் டைரெக்ஷனில் நாங்கள் வண்டியை விட்டோம். அங்கே ஒரு பீச்சு சொன்னாங்க, போய் பார்த்தோம். ஒரு ஆள் கூட கிடையாது, நாங்கள் மட்டும்தான். நாங்கள் போன டைம் அப்படி ஒரு ஆளும் இல்லாமல் அவ்வளோ அமைதியான ஒரு கடல்.
அது மட்டும் இல்லைங்க, மீன் பிடிக்கிறதுக்காக விட்டுருந்த போட்டு நிறைய நின்றுது. சின்னவன் உண்மையிலே ரொம்ப என்ஜாய் பண்ணான். அப்புறம் அவனும் கடல் கூட விளையாட ஆசைப்பட்டான். சரி, அந்த பீச் நல்லா தான் இருந்தது. ஆனால் தண்ணி கொஞ்சம் அழுக்காக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால் கடலுக்கு உள்ளே இறங்க வேண்டாம், காலை மட்டும் நினச்சிக்கிடலாம் தம்பின்னு சொன்னேன். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃபேண்டை மடிச்சிட்டு கடலுக்குள்ளே அதில் ஓரமாக நின்று விளையாட ஆரம்பித்தான். உண்மையிலே இந்த இடம் ரொம்ப நல்லா இருந்தது. என்னென்னா பீச்சு சுத்தமாக தான் இருக்குது, தண்ணி தான் கொஞ்சம் எனக்கு அழுக்காக ஃபீல் ஆச்சு. பாருங்கள், கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் அந்த பீச் அப்படியே தெரியுது, அழகாக இருந்தது. பையன் கடலில் விளையாட ஆரம்பித்தான். வழக்கமாக அவன் எதோ பார்த்தாலும் அது கூட பேசுகிறது அவனுக்கு ஒரு பழக்கம். கடலை பார்த்த உடனே, கடல் கூட நீங்கள் பேசி பார்த்துருக்கீங்களா, நீங்கள் பேசியிருக்கீங்களா? என் பையன் பேசுவான், சின்னவன் ரித்விக். கடல் கூட அருமையாக பேசி பேசி விளையாடிக்கிட்டே இருந்தான். அந்த கடல் அலை அப்படியே சுற்றி சுற்றி வருது, அவன் அதை சுற்றி சுற்றி ஓடுவான், அது கூட பேசுவான். இப்போ பாருங்கள், கடல் கூட தான் பேசிகிட்டு இருக்கான். தெரியுதா? கடல் கூட சண்டை போடுவான், கடலை மிரட்டுவான், கடல் கூட பேசுவான், ஜாலியாக என்ஜாய் பண்ணுவான். சின்ன பசங்களுக்கு அந்த கடற்கரை அப்படி ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும். அப்படியே நம்ம இனி அங்கேருந்து கிளம்பலான்னு உடனேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், போட்டுக்குள்ளே ஐஸ் எங்கே வைப்பாங்க, பிடிக்கிற மீனை எப்படி வகைப்படுத்தி வைப்பாங்க அப்படிங்கிறத என்னோடய ஒய்ஃபு பையனுக்கு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் சின்னவனுக்கு மட்டும் இங்கேருந்து போகிறதுக்கு விருப்பமே இல்லை. அவன் என்னடானா, அப்பா இதுக்குள்ளே போகணுமா, வாங்கப்பா இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாடலான்னா. சரி தம்பி இருப்பா, அவனுக்கு இன்னொரு பீச்சுக்கு வேணா கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி தான் அவனை நான் கூப்பிட்டுட்டு போனேன். பார்த்தீங்கன்னா போட்டெல்லாம் இருந்தது. எல்லா போட்டுக்கும் டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு நாங்கள் அடுத்த ஒரு இடத்துக்கு போனோம். அது காயல்பட்டினம் பீச்சும் உண்மையிலே நல்லாயிருக்கும். அதாவது அங்கே நீங்கள் ஈவினிங் டைம் போனீங்கன்னா நிறைய கூட்டம் இருக்கும், நிறைய டிஃப்ரெண்ட்டான ஐட்டங்கள் சாப்பிட்றதுக்கும் கிடைக்கும். ஆனால் நாங்கள் போகிற டைம் ஒரு 10 மணி 11 மணி, சரியான வெயில், ஒரு ஆள் இல்லாத ஒரு இடம் தான். ஆனாலும் எங்கள் கம்பெனிக்கு ஒரு ஃபேமிலி அங்கே இருந்தாங்க. அங்கேயும் பீச் இருக்குன்னு உடனே, பீச்சை பார்த்த உடனே என்னோடய சின்ன பையன் மறுபடியும் ஹாப்பி ஆகிட்டான். ஏறக்குறைய நம்ம அங்கே பார்த்து அதே மாதிரியான ஒரு பீச்சுன்னா எல்லா இடமும் அப்படித்தாங்க இருக்கும். இருந்தாலும் சொல்கிறேன், அதே மாதிரி தான் இருந்தது. பக்கத்தில் ஆட்களே இல்லாமல் அப்படி ஒரு அமைதியான அலை, பெருசாக அலைகள் அடித்து பயங்காட்டுற மாதிரி இல்லாமல் ஒரு அமைதியான ஒரு கடல் அழகாக இருந்தது. கடலும் வானமும் எனக்கு என்னமோ ஒரே மாதிரி ப்ளூ கலரில் தெரிஞ்சதுங்க. அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலாக அந்த சொல்லுவாங்க, கடலோட ரெஃப்ளெக்ஷன் தான் அந்த வானத்தில் இருக்கிற அந்த ப்ளூ கலர்னு, அந்த நீல கலர்னு. அது அப்படியே இங்கே எனக்கு தெரிஞ்சது, வானமும் கடலும் ஒரே மாதிரி. பையன் அதில் ஜாலியாக மறுபடியும் விளையாட ஆரம்பித்தான். ஸோ இந்த மாதிரி சின்ன பசங்களை கூப்பிட்டுட்டு நம்ம கடற்கரைக்கு போயிட்டோம்னா நிச்சயமாக நம்மளும் கடற்கரையை விட்டுட்டு வெளியே வர மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கும் அந்த சின்ன பையனை பார்த்து நமக்கும் நம்ம மனசும் அப்படியே அந்த சின்ன பையன் மாதிரி நம்மளையும் அந்த கடலில் விளையாட தோணும். நான் முதல்ல சொன்னேன், கடலும் வானமும் ஒன்றா தெரியுதுன்னு. அதனால் என் கண்ணு கொஞ்சம் வானத்தையும் பார்த்தது. சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த கடல் அப்படியே ஒரு அமைதியான டேம் மாதிரியே இருந்தது. அதாவது பெரிய அலைகள் இல்லாமல் அப்படி பார்க்கும்போது ஒரு டேமில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது. நான் சொன்னேன், கடைசியில் நானே கடலுக்குள்ளே இறங்கிட்டேன். பார்த்தீங்களா, இதுதான் அந்த அமைதியும், அதுவும் அந்த அலையும், அலை ஓசையும் நம்மளை அப்படியே சாந்தமாக்கும், அமைதியாக்கும். அந்த கடற்கரையில் விளையாடுறது உண்மையிலே அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அதில் அமைதியாக அப்படி கொஞ்சம் நேரம் நாங்களும் விளையாடிட்டு இருந்தோம். சின்னவனும் நானுமா கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு, சரி டைம் ஆகிட்டு, இன்னும் ஒரு அரை மணி நேரம் நாங்கள் ட்ராவல் பண்ணால் தான் அந்த கோயிலுக்கு போக முடியும். அது எந்த கோயிலுன்னு கேட்குறீங்களா? அதுதாங்க பொன்மண்டை ஐயனார் கோயில். என்னோடய ஒய்ஃபோட கோயில் அது. அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க போகிற கோயில் ஐயனார் கோயில். ஐயனார் குதிரை மேலே ஒய்யாரமாக உட்காந்துருந்தார். என்னோட மூத்த பையன், சின்னவன், அப்புறமா என்னோடய ஒய்ஃபு, 3 பேருமே அந்த குதிரையை சுற்றி, குதிரையில் இருக்கிற சாமியை சுற்றி கும்பிட்டுட்டு வந்தாங்க. ஆக்சுவலாக உள்ள கருவறையில் இருக்க இடத்துக்கு மொபைல் கொண்டு போக முடியாது, அதனால் நான் அதை வீடியோ எடுக்கலை. ஆனால் வெளியவும் ஐயனாரும் அழகான காட்சி கொடுத்துட்டு இருந்தார். அதை முடிச்சுட்டு வெளியே வரும்போது தான் என் ஒய்ஃபோட அண்ணனை பார்த்தோம்.
அவங்கள பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஒரு அரை மணி நேரம் அவங்க கூட நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சரி இனி நாம் கிளம்பலான்னு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா ரித்விக்கோட ஃபேவரட் கேம் இது, எங்கே போனாலும் இந்த கேமில் ஆடுவார். எப்படியாவது ஒரு பிஸ்கட் பாக்கெட்டாவது அட்லீஸ்ட் என்ன செஞ்சிருவார், ப்ரைஸ் அடிச்சிருவார். இந்த தடவை ரித்விக்கு லக்கு இல்லை. ஸோ அவருக்கு நாங்களே ஒரு விளையாட்டு பொருளை வாங்கி கொடுத்துருவோன்னு வாங்கி கொடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி நேரே வீட்டுக்கு தாங்க வந்தோம். இந்த பயணம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.